அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசின் திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். எப்போ இருந்து எடுக்கப்பட்டது இந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 இருந்து இப்போ ஏப்ரல் 2025 வரைக்கும் புதிதாக சில திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த திட்டங்கள் எடுத்திருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ பழைய திட்டங்களாக இருந்தாலுமே நியூஸ் பேப்பரில் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டம்லாம் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் முன்னாடியே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஆனால் இப்போ அது அடிக்கடி பேசப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்திருந்தாலும் இப்போ அதை கொண்டு வந்ததுனால என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் வந்த திட்டங்கள், ஓகேங்களா. அது பழைய திட்டமாக இருந்தாலும் சரி, புது திட்டமாக இருந்தாலும் சரி, அக்டோபர் 2024 இருந்து இப்போ ஏப்ரல் 2025 வரைக்கும் நியூஸ் பேப்பரில் எந்தெந்த திட்டங்கள் பற்றியெல்லாம் பேசப்பட்டதோ அந்த திட்டங்கள் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இது போக நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போது இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. எல்லா திட்டங்களையும் பார்க்கறது அப்படிங்கிறத தாண்டி எது அதிகமாக பேசப்பட்டதோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. இதில் ஒரு 28 திட்டங்கள் இருக்குது, ஓகேங்களா. இந்த 28 திட்டங்களை இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 படிச்சிங்கன்னா கூட நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே வர குரூப் 4க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். குரூப் 4ல் கேட்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு குரூப் 2ல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே முக்கியமான திட்டங்கள் தான், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் அரண், இதெல்லாம் இப்ப கொண்டு வந்தது. அரண் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு என சென்னை மற்றும் மதுரையில் அரண் எனும் பெயரில் தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட உள்ளது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இது இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். இது யாருக்காக அரண் அப்படிங்கிற தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். திருநங்கைகளுக்கு எங்கெங்க? சென்னை மற்றும் மதுரையில். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அரண் அப்படிங்கிறது என்ன? திருநங்கைகளுக்கு சென்னை மற்றும் மதுரையில் அரண் எனும் பெயரில் தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட உள்ளது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, உரிமை முற்றம். இப்போ உரிமை முற்றம் அப்படின்னா என்னன்னா எதற்காக அப்படின்னா இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் போதை பழக்கத்தை தடுக்கிறதுக்காகவும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து தமிழக அரசு செயல்படுத்தப்பட உள்ள என்ன திட்டம் இது? ஒரு விழிப்புணர்வு திட்டம், ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளம் பருவத்தினர்கிட்டயே அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்காம உரிமையாக அவங்களுடைய தவறை நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் உரிமை முற்றம், புரிஞ்சுதுங்களா. உரிமையாக யாரோ தானே, நம்ம எதுக்கு அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காம அவங்க நம்மளுடைய சமூகத்தில் இருக்காங்க, நம்ம உரிமையாக போய் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறோம். அதுதான் உரிமை முற்றம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன், ஓகேங்களா. உரிமை முற்றம் அப்படின்னு என்னதுங்க? இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் அந்த போதை பழக்கத்தை தடுப்பதற்காகவும் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ள விழிப்புணர்வு திட்டம். இது இனிதான் பண்ண போகிறாங்க, புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்க, திறன் முனைப்பு இயக்கம். இந்த திட்டம் என்ன அப்படின்னா பாருங்க, அரசு பள்ளிகளில் எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்துக்கோங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்த தொடங்கப்பட உள்ளது. பார்த்துக்கோங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் இதே மாதிரி வரும். அது மேக்ஸு, சயின்ஸு, தமிழ் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை பார்த்துக்கோங்க. தமிழ், ஆங்கிலம், கணித திறன்கள் இந்த 3ஐயும் மேம்படுத்துவதற்காக என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு கூட கேட்கலாம், ஓகேங்களா. மேம்படுத்த தொடங்கப்பட உள்ளது. இனிதான் திறன் முனைப்பு இயக்கம். எந்த ஸ்டாண்டர்டுக்கு? அரசு பள்ளிகளில் மட்டும்தான். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்களுக்கு. இந்த எண்ணிக்கை எல்லாமே ரொம்ப முக்கியம்தான், ஓகேங்களா. இதெல்லாம் ரீசண்டாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, கலைச்சிற்பி திட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு முகாம், கோடைக்கால சிறப்பு முகாம். கலைச்சிற்பி அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு கோடைக்கால சிறப்பு முகாம் நடத்த போகிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா போட்டிகள்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறையவே நடத்துகிறாங்க. அதில் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கலைச்சிற்பி அப்படிங்கிற கோடைக்கால சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. அப்போ கலைச்சிற்பி அப்படிங்கிற கோடைக்கால சிறப்பு முகாம் யாருக்கு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம், ஓகேங்களா. இது என்னன்னா பள்ளி மாணவர்களுக்கு கலை திருவிழா போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது கோடைக்கால சிறப்பு முகாம் தான் கலைச்சிற்பி, ஓகேங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, நிமிர்ந்து நில் திட்டம்.
நிமிர்ந்து நில் திட்டம் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் செயல்படுத்தலை. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2000 கல்வி நிறுவனங்களில் பயிலும் 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி. ஓகேங்களா, ஒரு என்டர்பிரினர்ஷிப் பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க. தொழில் முனைவு பயிற்சி, புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி இளைஞர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து நிமிர்ந்து நில் திட்டம். 6 லட்சம் மாணவர்களுக்கு. அந்த இது வேல்யூவில் ரொம்ப முக்கியம். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு வராங்க, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு. ஏன்னா இதை பற்றி டீட்டெயிலாக சும்மா இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தொழில் பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு நிமிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 5ம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அரண் அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கு தங்கும் விடுதிகள் எங்கெங்கே சென்னை மதுரையில் அமைக்கிறாங்க. உரிமை மற்றும் அப்படிங்கிறது இளம் பருவத்தினர்கிட்டயே இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கத்தை தடுப்பதற்காகவும் அவங்கள அதிலிருந்து மீட்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு விழிப்புணர்வு திட்டம். அடுத்தது திறன் முனைப்பு இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணித திறன்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட உள்ளது. கலைச்சிற்பி அப்படிங்கிறது கோடைக்கால சிறப்பு முகாம். நிமிர்ந்து நில் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த 5மே இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த் கரண்ட், ஓகேங்களா, ஏப்ரல் மந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய திட்டங்களாக இருக்கும், ஆனால் அதை பற்றி பேசப்பட்டிருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க. இப்போ நான் சிலதுக்கெலாம் வந்து தொடக்கம் கொடுத்துருவேன், எப்போ தொடங்கியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதாகணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி 5 திட்டமாக படிச்சுட்டிங்கன்னா அந்த டேட்டு மறக்காமல் இருக்கும். ஒரே டைமில் படிக்கும்போது குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் 5 படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஓவராலாக படிச்சுக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், 5 படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்போ அப்படின்னா February 2, 2024 போன வருஷம் தான் கொண்டு வராங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, யார் கல ஆய்வு பண்ணுவாங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் மாதத்தில் எந்த கிழமை பாருங்கள், 3வது புதன்கிழமை, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 3வது புதன்கிழமை என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வட்ட அளவில் தங்கி என்ன பண்ணணும், கல ஆய்வு பண்ணணும். அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறது, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதுக்கு கள ஆய்வு பண்ணணும். அப்போ February 2, 2024 கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் யார் கல ஆய்வு பண்ணுவாங்கன்னு கூட கேட்பாங்க இந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா? அப்போ மாவட்ட ஆட்சியர் தான் எந்த கிழமைன்னு கேட்பாங்க. 3வது புதன்கிழமையில தங்கி என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வட்ட அளவில் தங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கல ஆய்வு பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து 1992 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஆனால் அடிக்கடி பேப்பரில் வந்து இது போட்டுகிட்டே இருப்பாங்க, இது அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பெண் குழந்தைகளுக்காக, அதுவும் பாருங்கள் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை வந்து கருவிலியை கலைக்கிறது, பிறந்ததுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முற்காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானதான் முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் பாருங்க, தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்தின் மூலம் சேமிப்பு பத்திரம் கொடுப்பாங்க. ஒரு பத்திரம் மாதிரி கொடுப்பாங்க, சேமிப்பு பத்திரம். அது எந்த நிறுவனத்தின் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்தின் மூலம் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். ஒரு பெண் குழந்தை அப்படின்னா ரூபாய் 50,000. ஓகேங்களா? பெண் குழந்தை 2 பெண் குழந்தைகள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு தலா 25,000. ஒரே ஒரு பெண் குழந்தைன்னா ரூபாய் 50,000 அவங்களுக்கு மட்டும். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா என்ன 25,000 கொடுப்பாங்க. ஓகேங்களா? டெபாசிட் பண்ணுற மாதிரி. இந்த தொகை எப்போ கொடுப்பாங்கன்னு பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே வட்டியுடன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டே அவங்க பிறந்தோன்னா அதை கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுது நமக்காக. புரிஞ்சுதுங்களா? அப்போ வட்டி இந்த தொகை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு 18 வயசு முடிஞ்சோன்னு தான் கொடுப்பாங்க. 18 வயசு முடிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, வட்டியுடன் முதிர்வு தொகையை கொடுப்பாங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் என்னன்னா 72,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும்.
ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இதுதான் குவாலிஃபிகேஷன். அது 72,000க்கு தாண்டி இல்லாமல் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? 72,000க்குள்ளே தான் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைன்னா 50,000. இதுக்கு வந்து வட்டியோடு உங்களுக்கு 18 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், இந்த திட்டத்துடைய நோக்கம் கூட கேட்பாங்க. என்னன்னா, அந்த குழந்தைய படிக்க வச்சிடணும் எப்படியோ. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும், 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வச்சு தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அது போக நம்ம இடையில எடுக்கவே முடியாது. 18 வயசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இது வந்து அவர்களுடைய திருமணத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை தான் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. நோக்கம் கேட்டாலும் நீங்கள் எழுதணும். இதை வச்சுட்டு நீங்கள் நோக்கத்தை கூட எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். இதுவும் அடிக்கடி வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2022 ஜூன் 13 கொண்டு வராங்க. 2022லேயே கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், எண்ணும் எழுத்தும் 2 இருக்கா, அதனால் எண்ணும் எழுத்தும் 2 இருக்குது, அதனால் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. 2022 2 இருக்குது. அப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் 13 கொண்டு வராங்க. எந்த ஃபஸ்ட்டு தொடங்கி வைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தான் எல்லா ஊர்லேயுமே தான் இது செயல்படுத்துவாங்க. ஆனால் தொடக்கம்னா ஒரு ஊரில் தொடங்குவாங்க எப்போவுமே எல்லா திட்டங்களும். அப்போ இது எந்த ஊர்னா திருவள்ளூர். சரி, இந்த ஊரை எப்படி ஏன்னா நிறைய ஊரை நம்ம படிக்க வேண்டியது வருங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருவள்ளுவர் ஒரு குறள் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு ஒரு குறள் இருக்கா. அப்போ அதனால் திருவள்ளுவர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எல்லாத்துக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சராவது எலிமினேட் பண்ணலாம்ல, அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது எதற்காக அப்படின்னா, கற்றல் இடைவெளியை சீர் செய்ய பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா யாருமே ஸ்கூலுக்கு போகலை. என்னதான் ஆன்லைனில் படித்தாலும் ஒரு கேப் விழுந்துருச்சு அந்த குழந்தைகளுக்கு. அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேப் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த கற்றல் இடைவெளியை சீர் செய்வதற்காக பள்ளி கல்வித்துறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் தொடக்க வகுப்புகளில் ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் தொடக்க வகுப்புகளில் கற்றல் கற்பித்தல் தரத்தினை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. தொடக்கத்தில் வந்து 1 to 3ஆம் வகுப்பு வரை தான் ஃபஸ்ட்டு இந்த 2022 கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 கிளாஸுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஏன் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு தான். இந்த திட்டம் 4, 5ஆம் வகுப்புகளுக்கும் இப்போ விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 படிநிலைகளில் என்னென்ன கற்றுத்தர்றாங்க பாருங்கள். ஆங்கிலம், கணிதம் மற்றும் தமிழ் ஆகிய பாடங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எத்தனை படிநிலைகள்? 3 படிநிலைகள். அதனுடைய நேம் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதனுடைய நோக்கம் இந்த வருடம் ரொம்ப முக்கியங்க. 2025ஆம் ஆண்டுக்குள், இந்த வருஷத்துக்குள்ள தான் 2025ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ஓகேங்களா? அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். எந்த வருடம்? 2025. ஓகேங்களா? எத்தனை 1, 2, 5ஆவது வரைக்கும், ஃபஸ்ட்டு 3ஆவது வரைக்கும் தான் பண்ணாங்க. இப்போ 4ஆம் வகுப்புக்கு 5ஆம் வகுப்பு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இது உங்களுக்கு டைம் ஆகலாம், ஆனால் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்காக தான் பாருங்கள். அடுத்தது கலைஞர் கைவினை திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது ஒரு கைவினை தொழில்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஆனால் அதில் ஒரு 14 கைவினை கலைகள் வரும். நம்ம மத்திய அரசின் திட்டங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்க்கலாம். அதற்கு ஒரு எதிர்ப்பு, ஏன்னா அது வந்து குலத்தொழில் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம தமிழ்நாடே ஒரு திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் கலைஞர் கைவினை திட்டம். இந்த திட்டம் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாருங்க, குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல், இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது குடும்ப தொழில் மாதிரியே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இல்லாமல் 25 கைவினை கலைகள், எத்தனை கைவினை கலைகள் இதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும். 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில், யார் வேணாலும்
ஓகேங்களா? இந்த தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அந்த பயிற்சி கற்றுக்கணுன்ட்டு கிடையாது. யார் வேணாலும் எந்த கைவினை கலைகள் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுது. குடும்பத் தொழில் அடிப்படையில் இல்லாமல் எத்தனை கைவினை கலைகள் இதில் இருக்குது? 25. இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தொழிலை தொடங்கவும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கவும் செய்யவும் என்ன கொடுக்குறாங்கன்னா கடன் உதவிகள் கொடுக்குறாங்க. திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலை தொடங்கணும்னாவோ இல்லை செய்யும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னாவோ கடன் உதவியும் கொடுக்குறாங்க. அந்த தொழிலுக்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அதிகபட்சமாக எவ்வளோ மானியத்துடன் 50,000 வரை எவ்வளோ வட்டி மானியம்? 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடனுதவியும் ரூபாய் 3 லட்சம் கடனுதவியும். வட்டி மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க? அதாவது அந்த தொகைக்கே ஃபஸ்ட்டு மானியம் கொடுக்குறாங்க. அது போக வட்டிக்கும் மானியம் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 5% வரை வட்டி மானியம் கொடுக்குறாங்க. வட்டி மானியம் ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா 5% வரைக்கும் வட்டி மானியம் கொடுக்குறாங்க. தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுது. அப்போ 50,000 வரை 25% மானியத்துடன் கூடிய ரூபாய் 3 லட்சம் கடனுதவி கொடுக்குறாங்க. அதுக்கு 25% மானிய தொகையை அவங்களே கொடுத்துட்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 5%, அதற்கு வந்து இப்போ லோன் எடுக்கிறோம் அப்படின்னா வட்டி கட்டுறோம், அதுக்கு என்னது 5% வரை வட்டி மானியமும் கொடுக்குறாங்க. இதனுடைய குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு. குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 35 இருக்கணும். இப்போ 2025 இதை தொடங்கியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இதனுடைய தொடக்க விழா நடந்துச்சு. ஓகேங்களா? இப்போ தான் ரீசெண்டாக வந்து தொடங்கியிருக்காங்க. அறிவிச்சது முன்னாடியே அறிவிச்சிருப்பாங்க, இப்போ தொடங்கினது. ஓகேங்களா? இதில் முக்கியமானது எங்கே தொடங்கப்பட்டது, அதுக்கான வயது எவ்வளோ, எத்தனை கைவினை கலைகள் இருக்குது, வட்டி மானியம் எவ்வளோ %, அதே மாதிரி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ % வந்து கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. 25% மானியம், 5% வட்டி மானியம். ஓகேங்களா? 25% மானியம், 5% வட்டி மானியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் போன வருட பட்ஜெட்டில் அறிவித்தது இது. ஓகேங்களா? 2024 to 25 தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 8 லட்சம் குடிசை வீடுகளை பாருங்கள், குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைவதற்காக 2030ஆம் ஆண்டுக்குள்ள 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகள் அமைக்கப்படும். இதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். போன வருஷமே என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1 லட்சம் வீடுகளுக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. கிராமப்புற பகுதிகளில் 8 லட்சம் வீடுகள் வந்து குடிசை வீடுகளாக இருக்குது. அப்போ குடிசை இல்லாத தமிழ்நாடு, இதுதான் இதனுடைய இலக்கு என்னன்னு கூட கேட்கலாம். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துடைய இலக்கு என்ன? குடிசை இல்லாத தமிழ்நாடு. ஓகேங்களா? குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை அடையணுங்கிறக்காக எந்த வருஷத்துக்குள்ள? 2030. நம்ம எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்தோம்ல, அது அடிப்படை கல்வி அறிவு கொடுக்கணும். எந்த வருஷத்துக்குள்ள? 2025ன்னு பார்த்தோமா? இது பாருங்க, இது 2030. 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக என்ன வீடுகள் கட்டித்தர போகிறாங்க? கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர போகிறாங்க. போன வருஷம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இது திட்டம் ரொம்பவே முக்கியமான திட்டம். இதே மாதிரி ஒன்று கனவு இல்ல திட்டம்னு ஒன்று இருக்கும். அது எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இல்லங்கள். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா அந்த திட்டம் ஒரு டைம் குரூப் 1ல் கூட கேட்டாங்க போன வருஷம். ஓகேங்களா? கனவு இல்ல திட்டம் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இல்லம். அதுக்கப்புறம் கூட இப்போ மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். பாருங்க, அடுத்தது பாருங்க, அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. அம்பேத்கர் பேரில் அமைந்த தொழில் முன்னோடிகள் திட்டம். சில டைம் உங்களை எப்படி கேட்கலாம் தெரியுங்களா? தமிழகத்தில் தொழில் முன்னோடிகள் திட்டம் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க சில டைம். நீங்கள் அந்த பேரெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும், முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூன் 27, 2023. டேட் எல்லாத்துக்குமே டேட்டு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் 28 திட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 60-70 திட்டங்கள், பழைய திட்டங்கள் நிறையாவே இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம படிக்கிறது கம்மியாக இருந்தாலும் அதை தெளிவாக படிச்சுட்டு போகணும், கன்ஃபியூஸ் இல்லாமல் படிச்சுட்டு போகணும். புரிஞ்சுதுங்களா?
அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்போ கொண்டு வராங்க? ஜூன் 27, 2023. ஓகேங்களா? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, ஒடுக்கப்பட்ட சமூகம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சமுதாயம் இருப்பாங்க, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே இது செயல்படுது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஓகேங்களா? ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவே எழுதினாரு, படிச்சாரு, பேசினாரு, செயல்பட்டாரு, போராடினாரு. அப்போ அவருடைய பெயர்லேயே அந்த திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இதுவும் இந்த வட்டி ரொம்ப முக்கியங்க. இதுவும் அப்படிதான். பாருங்க, தொழில் முதலீட்டில் 35% தொகையை மானியமாக கொடுக்குறாங்க. அப்புறம் மீதி அந்த 65% தொகை என்ன பண்ணணும், நம்ம கடன் தானே வாங்கணும், அந்த கடனுக்கான வட்டியுமே 6% தொகையை வட்டி மானியமாக அரசு அளிக்கிறது. இப்போது 35% இப்போ 100% அமௌண்ட்டு நமக்கு தேவைப்படுதுங்க. அதில் 35% தொகையை கவர்மெண்ட்டே மானியமாக நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 65% தொகை நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் தானே கடன் வாங்குவோம். அந்த கடன் வாங்குறோம்ல, அந்த கடன் வாங்குறதுக்கு பேங்க்கில் நமக்கு சில வட்டி விதிப்பாங்க. அந்த வட்டியில் 6% தொகையை வட்டி மானியமாக என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதே தான் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் கைவினை திட்டம் பார்த்தா அது என்ன வரும், 25% தொகை மானியமாகவும் 5% தொகையை என்ன கொடுக்குறாங்க, வட்டி மானியமாக கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே என்னதுங்க, 35% தொகையை மானியமாக கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 65% தொகைக்குரிய வங்கி கடனுக்கான அந்த வட்டியில் 6% தொகையை வட்டி மானியமாக கொடுக்குறாங்க. மானியம் கேட்குறாங்களா, வட்டி மானியம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், புதிய தொழில்கள், இது புதிய தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் செல்லுபடியாகுமான்னு கிடையாது. புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க தொழில், ஏற்கனவே இருக்கும் தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கம் இரண்டிற்கும் இந்த திட்டத்தின் மூலம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மானியம் வாங்கிக்கலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தொழில் முன்னோடிகள் திட்டம் செல்லுபடியாகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதையே விரிவுபடுத்தணும் அப்படின்னாவே இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மானியம் வாங்கிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாருக்கானது, எவ்வளோ சதவீத தொகை மானியம் கொடுக்குறாங்க, எவ்வளோ சதவீத தொகை வட்டி மானியம் கொடுக்குறாங்க, யாருக்கானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். அப்போ பாருங்கள், இது எதற்காகன்னா ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக யாருடைய பெயரில் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கலாம். யாருடைய பெயரில், அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மக்கள் வாழ்வாங்க பார்த்தீங்களா, அந்த குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக எப்போ தொடங்கியிருக்காங்க, செப்டம்பர் 2, 2023. செப்டம்பர் 2, 2023. இது முடிச்சதுக்கப்புறம் இப்படி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2022 தனியாக, 23 தனியாக, 24 தனியாக, அப்படி நீங்கள் வருட தனியாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, அப்போ என்ன பண்ணுங்கன்னா 2022 தனியாக, 2023 தனியாக, 2024 தனியாக, அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக பிரித்து நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் சொல்லும் பொழுது எல்லாமே நான் சொல்லி தானே ஆகணும், ஓகேங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், கலந்து தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் பிரித்து எழுதி வச்சு படிங்க, உங்களுக்கு எப்போவே மறக்காது. ஓகேங்களா? பாருங்கள், எப்போ கொண்டு வராங்க, செப்டம்பர் 2, 2023. யாருக்கு, ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்து. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரலாக படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும்னா அதனுடைய நோக்கங்கள் மட்டும் படிங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இப்போ அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம்னா அதனுடைய நோக்கங்கள், ஃபஸ்ட்டு நோக்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வருடங்களை மனப்பாடம் பண்ணுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வருடம் நோக்கம் ரெண்டுமே மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட் எடுத்தோம், ஏன்னா நோக்கம் ஈஸியாக நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், அது கான்செப்ட் வைஸ் தானே இருக்குது, ஈஸியாக ஸ்டோர் ஆயிரும். வருடங்களை தான் மனப்பாடம் பண்ணணும். அந்த வருடங்களுக்கு மட்டும் நம்ம டெய்லி கொஞ்சம் 5 திட்டங்களை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தொல்குடி திட்டம். இதுவும் போன பட்ஜெட்டில் 2024 to 25 தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இது யாருக்கானது அப்படின்னா தொல்குடி, தொன்மையான குடிகள் யாரு, பழங்குடியினருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் சாலையை மேம்படுத்துறது, குடிநீர் கொடுக்கறது, குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, இது மாதிரி செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா தொல்குடி திட்டம் அறிவிச்சாங்க. யாருக்கானது இது, பழங்குடியினருக்கானது. ஓகேங்களா? இதே மாதிரி இந்திய அரசும் அவங்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க பழங்குடியினருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, ரொம்ப 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 முக்கியமான திட்டம், வருடம், எங்கே ஆரம்பிச்சாங்க, அது ரொம்ப இது நான் வந்து லைவ் டெஸ்ட்லேயே நம்ம பார்க்கும் பொழுது இதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். எப்போ, எங்கே? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு விபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா விபத்து தான் இது, விபத்தில் வந்து காப்பாற்றுறது தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. அப்போ செங்கல்பட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒன்று எண்ணும் எழுத்தும் திட்டம் எங்கெங்க கொண்டு வந்தாங்க? திருவள்ளூர் பார்த்தோமா? என்னென்ப ஏன எழுத்தென்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் ஞாபகம் வந்துடுறார், அப்போ திருவள்ளூர். அதே மாதிரி செங்கல்பட்டு அப்படின்னா நமக்கு விபத்து ஏற்பட்டுரும். விபத்து ஏற்பட்டுன்னா என்ன திட்டம்? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஏன்னா முக்கியமான திட்டங்களுக்குலாம் எந்த ஏரியான்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா 2021 டிசம்பர் 18 கொண்டு வராங்க. ஓகேங்களா? டிசம்பர் 18. பாருங்க, சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ஏன்னா அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் அப்படிங்கிறதே அந்த நிமிஷத்தில் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ அந்த உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதற்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் அதிக சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய 500 இடங்களை கண்டறிந்து அருகில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த திட்டம் அரசு மருத்துவமனையில தான் செயல்படுத்தப்படுகிறதான்னு கேட்டால் கிடையாது. அப்படி கூட நம்மளை ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாம். கிடையாது, தனியார் மருத்துவமனைகளையும் செயல்படுத்தப்படுகிறது, அரசு மருத்துவமனைகளையும் இது செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இதில் 5000 ரூபா கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் போய் காப்பாற்றுறதுக்கு பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் காப்பாற்றணும்னு இருக்கும். போலீஸ் கேஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஏன்னா முன்னாடி அப்படி தான் நடந்துச்சும் கூட. இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 5000 ரூபா கொடுக்குற அப்படின்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க அப்படிங்கிறக்காக. அப்போ விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைகளில் சேர்ப்பவர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 5000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். தமிழகத்தை சேர்ந்த மட்டும் கிடையாது, மற்ற மாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள விபத்து நடந்துச்சு அப்படின்னா முதல் 48 மணி நேரம் கட்டணமில்லா சிகிச்சை தமிழக அரசு கொடுக்குது. அதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1 லட்சம். இது இப்போ ரீசெண்டாக மாற்றிருப்பாங்க, அதுதான் நியூஸே. தமிழகத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு முதல் 48 மணி நேரம் கட்டணமில்லா சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1 லட்சம். தொடங்கும் பொழுது 1 லட்சம். இப்போ வந்து அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, நாம் இப்போ சொன்னோம்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துக்குவாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துக்குவாங்க. அப்போ மொத்தம் இப்போ பாருங்கள், இது எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 721 மருத்துவமனைகளுக்கு. அதில் அதிகமாக தனியார் மருத்துவமனைகள் 473 தனியார் மருத்துவமனைகளுக்கும் 248 அரசு மருத்துவமனைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிகிச்சை கொடுக்கலாம். அப்போ கட்டணமில்லா சிகிச்சை தொகை இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சம். இதுதான் நியூஸ். இதுக்காக தான் நம்ம இந்த திட்டத்தை ஃபுல்லாக படிக்க வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு கொண்டு வரும் பொழுது 2021 டிசம்பர் 18 கொண்டு வரும் பொழுது 1 லட்சமாக இருந்துச்சு. இப்போ 2 லட்சமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை ஹாஸ்பிட்டல்? 721 ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 5000 கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்க, புதுமை பெண் விரிவாக்க திட்டம். புதுமை பெண் விரிவாக்க திட்டம் பாருங்க, இது எங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடியில் காமராஜர் கல்லூரியில் 30/12/2024. இப்போ இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். புதுமை பெண் விரிவாக்க திட்டம். இப்போ புதுமை பெண் விரிவாக்க திட்டத்துக்கு முன்னாடி நம்ம புதுமை பெண் திட்டம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். புதுமை பெண் திட்டம்
இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த திட்டத்தின் பெயர் தான் புதுமை பெண் திட்டம். ரெண்டும் ஒன்று தான். எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழே தான் இந்த புதுமை பெண் திட்டம் இருக்கும். புதுமை பெண் திட்டம்னாலும் ஒன்று தான், இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம்னாலும் ஒன்று தான். யாருடைய பெயரில் புதுமை பெண் திட்டம் செயல்படுகிறதுன்னு கேட்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? இந்த புதுமை பெண் திட்டத்தை எப்போ கொண்டு வர்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2022 செப்டம்பர் 5 கொண்டு வராங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம், இந்த செப்டம்பர் 5 ரொம்ப முக்கியம், 2022 செப்டம்பர் 5 கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? மாதம் ரூபாய் 1000 வங்கி கணக்குகளில் நேரடியாக தான் செலுத்தப்படுது. டைரக்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் தான். புரிஞ்சுதுங்களா? 2022 செப்டம்பர் 5 கொண்டு வர்றாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படிச்சுட்டு அடுத்தது காலேஜ் போய் சேரணும். காலேஜ் போய் சேரும் மாணவிகளுக்கு, புரிஞ்சுதுங்களா, மாணவிகளுக்கு மாதம் என்ன கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபா வங்கி கணக்குகளில் நேரடியாக கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்ன நியூஸ் அப்படின்னா, இது விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. புதுமை பெண் விரிவாக்க திட்டம் சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தை தான் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. தற்போது யாருக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க? முன்னாடி என்னது, அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு தானே கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ் வழியில் படிச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதுதான் இந்த புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில். அந்த டேட்டுமே ரொம்ப முக்கியம். 30/12/2024 விரிவாக்க திட்டம் எப்போ இது பண்ணாங்க? 30/12/2024. அது ரொம்ப முக்கியம். முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்து 2022 செப்டம்பர் 5. புதுமை பெண் திட்டம் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் தான். இந்த புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில். மாதம் எவ்வளோ? 1000 ரூபா. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இப்போ கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு கொண்டு வரப்பட்டதை என்ன திட்டம்? தமிழ் புதல்வன் திட்டம் போன பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் இதே மாதிரி தான். 6 to 12 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் பொழுது அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அது மாணவர்களுக்கானது. கொண்டு வரும் பொழுதே அரசு உதவி பெறும் பள்ளிகள் ரெண்டுமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நான் சொல்லும் பொழுதே அப்படியே ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் இதையே பார்த்து அப்படியே படித்தாலுமே, நீங்கள் நான் சொல்லும் பொழுது நீங்கள் சின்ன ஹிண்ட் மாதிரி ஒன்றா நோட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவுமே மறக்கவே மறக்காது. புரிஞ்சுங்களா? நம்ம ஸ்கூல்ல அதெல்லாம் பண்ணியிருப்போம். காலேஜ்லேயே டீச்சர்ஸ் சொல்ல நம்ம அந்த ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணுவோம்ல, அது என்றைக்குமே மறக்கவே மறக்காது. ஏன்னா நான் டைம்ஸ் எடுத்து தாங்க நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு நோட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மகிழ்முற்றம் அப்படின்னு என்னென்னா, அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்க மாணவர் குழு அமைக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அரசு பள்ளிகளையும் அந்த மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பை வளர்க்கணும். அதற்காக மாணவர் குழு அமைக்கிறாங்க. மாணவர் குழு அமைச்சு அதுக்கு ஒரு ஹெட் அமைக்கிறது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுடைய தலைமை பண்பு வளரும் அப்படிங்கிறக்காக 5 குழுக்களாக பிரிப்பாங்க. என்னென்ன பெயரில் பிரிக்கிறாங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 குழுக்களாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழுக்கள் மூலமாக என்னென்னலாம் நடக்கிறாங்கன்னு பாருங்க. மாதிரி சட்டப்பேரவை நடத்துறது, மாதிரி நாடாளுமன்றம் நடத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தலைமை பண்பு வளரும் இல்லைங்களா? அதற்காக தான் பாருங்க, அரசியல் அறிவு, ஆளுமை திறனை வளர்ப்பதற்காக இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் செய்யறது மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு பண்பு அவங்களுக்கு உருவாகும். சமூக மனப்பான்மை இருக்கும். அவங்களுக்கு சமூக மனப்பான்மை வளரும். ஏன்னா இப்போ நமக்கு மதிப்பெண்ணை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல சமூக மனப்பான்மையை வளர்றது கிடையாது. மார்க் வாங்குறோமா,
அதுக்கப்புறம் என்னதுங்க, நம்ம ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பம் அப்படின்னே நம்ம போயிடாது, தப்பு சொல்லலை. ஆனால் சமூகம் ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கிறோம், சமூகம் நல்லா இருந்தால் தானே இந்த ஒரு தனி குடும்பம் நல்லா இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சமூக மனப்பான்மை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு இது வந்து ஸ்டார்டிங்லேயே வரணும். உடனே நம்ம சில காலம் இப்போ இந்த வயசில் வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேயே இந்த மனப்பான்மையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாடு உண்மையாலுமே நல்லாயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதற்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பண்ண போகிறாங்க. பார்த்துக்கோங்க. மகிழ்முற்றம் அப்படிங்கிறது என்னென்னா தலைமை பண்பை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க. அடுத்தது பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரியில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எங்கெங்க 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரியில். கிருஷ்ணரை தேடி போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை தேடி போகிறோம். ஓகேங்களா? கிருஷ்ணரை தேடி போகிறோம். அதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கிருஷ்ணகிரியில் கொண்டு வராங்க 2021 ஆகஸ்ட் 5. சரி, இது ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் ஆகஸ்ட்டில் தான் வரும். இது மறக்காது, பார்த்துக்கோங்க. பாருங்க, அடுத்தது தொற்றா நோய்களின் இதனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். எந்த நோய்களை வந்து இது பண்ணுறாங்க? தொற்றா நோய்கள் தான். தொற்றா நோய்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது. அவங்களுடைய வீட்டுக்கே செஞ்சு இப்போலாம் பாருங்கள் வந்து ப்ரெஷர்லாம் செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அது என்ன நோய்களுக்கு மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க? தொற்றா நோய்களுக்கு மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக மட்டும் அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது. இது ஏன் இப்போ பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்காக UN ஐநா சபை இருக்குது பார்த்தீங்களா, தமிழக அரசுக்கு யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தமிழகத்தின் எந்த திட்டத்திற்காக யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். மக்களை தேடி மருத்துவ திட்டம். அப்படி கேட்காம அந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பற்றி கேட்பாங்க. இந்த அவார்டு கொடுத்ததுனால அந்த திட்டத்தை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துட்டு போயிருங்க. அடுத்தது பாருங்கள், ஐந்திணை திட்டம். ஐந்திணை திட்டம் ரொம்ப இதுவும் வந்து யாருக்கானதுன்னா பழங்குடியினர்களுக்காக. ஏற்கனவே நம்ம தொல்குடி திட்டம்னு ஒன்று பார்த்தோமா, அது பழங்குடியினருக்கானதான். இதுவும் என்னன்னா பழங்குடியினருக்கானதான். இந்த ஐந்திணை திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செப்பரேட்டான திட்டம் சொல்ல முடியாது. இந்த தொல்குடியினர் மேலாண்மை திட்டம். தொல்குடியினர் அவங்களுடைய மேலாண்மையை செய்வதற்கான ஒரு திட்டம் இருக்குது, செயல்படுது. அதற்கு கீழே தான் இந்த ஐந்திணை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பழங்குடியினர்களுடைய அவங்க நிறைய பொருட்களை உற்பத்தி செய்வாங்க, எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்கள உற்பத்தி வித்தியாசமானதாகவும் இருக்கும், குவாலிட்டியானதாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை விற்பனை செய்கிறாங்க ஐந்திணை அப்படிங்கிற பெயரில். ஓகேங்களா? அதுதான் அவங்க செய்யக்கூடிய பொருட்களை வெளியில் அங்கே மட்டுமே அவங்களுக்குள்ளமே வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விற்பனை வந்து மாநில அளவில் அது நடக்கும். ஓகேங்களா? அதற்காக தான் இந்த திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னென்னா தொல்குடி திட்டம்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சாலை வசதி அமைச்சு கொடுக்கறது, குடிநீர் வசதி கொடுக்கறது, அந்த மாதிரி. இது என்னென்னா அவங்க செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? எந்த திட்டத்தின் கீழே இது செயல்படுதுன்னா தொல்குடியினர் மேலாண்மை திட்டம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, முதல்வரின் புத்தாய்வு திட்டம் எப்பன்னா 2022 கொண்டு வராங்க. இது என்னன்னா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அரசு கவர்மெண்ட் இல்லை, ஓகேங்களா? கவர்மெண்ட்ல அரசின் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் 2 ஆண்டுகள் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க முன்னாடியே. அப்போ தெரிஞ்சிடும் கவர்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 2022 கொண்டு வராங்க. 2022 2 ஆண்டுகள், 2 வருதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எந்த வருஷம் யாருக்கு பயிற்சி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷம், எந்த வருஷம் யாருக்கு பயிற்சி கொடுக்கப்படுது, இது பார்த்துக்கிட்டா போதுமானது. முதல்வரின் புத்தாய்வு திட்டம் யாருக்கானதுன்னு கூட கேட்கலாம், இளைஞர்களுக்கானது. அடுத்தது பாருங்க, பாதம் பாதுகாப்பு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழே செயல்படுதுன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இப்போதானே நம்ம பார்த்தோம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எங்கே கொண்டு வந்தாங்க,
கிருஷ்ணரை தேடி எப்போ ஆகஸ்ட் 5 2021 மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எந்த திட்டத்தை? பாதம் பாதுகாப்பு திட்டம். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 2024, போன வருஷம் தான். ஜூலை 15 2024 சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாதம் பாதுகாப்பும் திட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிடும், ஒரு கட்டத்தில் பாதத்தில் அந்த விரலையெல்லாம் கூட காலில் பார்த்திங்கன்னா அந்த விரலையெல்லாம் கூட எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துடும். அப்போ அதை தான் சர்க்கரை நோய் பாத பாதிப்புகளை தவிர்க்க மற்றும் கால் இழப்புகள் ஏற்படுவதை தடுக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இது ஏன் ரொம்ப முக்கியம்னா நாட்டின் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு திட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ? ஜூலை 15 2024. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, முதல்வர் படைப்பகம். முதல்வர் படைப்பகம்னு எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சென்னை கொளத்தூர். இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். முதல்வர் படைப்பகத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? கொளத்தூரில். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பகிர்ந்த பணியிட மையம். அது என்ன பகிர்ந்த பணியிட மையம் அப்படின்னா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம தான். ஓகேங்களா? போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்துவதற்காகவும், அப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். அதே மாதிரி புத்தொழில் தொடங்குவோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாக பயன்படுத்தி கொள்ளவும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு பண்ணுறதுன்னா ரொம்ப சிரமம். அப்போ ஒரு ஆஃபீஸை குறைந்த கட்டணத்தில் அவங்களே ஒரு ஆஃபீஸ் மாதிரி அந்த முதல்வர் படைப்பகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெருசாக கட்டணம் கட்டி படிக்காமல் குறைந்த கட்டணத்தில் அங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். அப்போ போட்டித் தேர்வு மாணவர்களுக்காகவும் புத்தொழில் தொடங்குபவர்களுக்காகவும் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்வர் படைப்பகத்தை கொளத்தூரில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இனி எல்லா பகுதியிலும் விரிவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு கொளத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எப்போ கொண்டு வர்றாங்க? ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் நீலகிரியில் கொண்டு வராங்க. 2022 கொண்டு வராங்க. 2022 ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் கொண்டு வராங்க. 6 மாதம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். அவங்களுக்கு ஏன்னா இப்போ ஊட்டச்சத்து இல்லாமதான் இந்த பிரசவத்தில் குழந்தைகள் இறக்கிறது, அதற்கு பிறகு பிறந்ததுக்கு அப்புறம் இறக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டம் அரியலூரில் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முதல் கட்டம் நீலகிரியில். இப்போ 2ஆம் கட்டம்னா அந்த தாய்மார்களுக்கும் என்ன பண்ணுறது, ஊட்டச்சத்து கொடுக்கறதா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த விரிவாக்கம் மாதிரி தான் நீலகிரியில் கொண்டு வந்தாங்க. 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் தான் இது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். அடுத்தது பாருங்க, விழுதுகள் மையம். விழுதுகள் திட்டம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இந்த விழுதுகள் மையம் அப்படிங்கிறது என்னன்னா யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது. உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்க அமைக்கப்பட்டது. எங்கே அமைக்கப்பட்டதுன்னா சோழிங்கநல்லூரில், சென்னை சோழிங்கநல்லூரில் மாற்றுத்திறனாளிகளுக்காக விழுதுகள் மையம் அமைச்சாங்க. அந்த விழுதுகள் மையத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனம் 2 சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மறுவாழ்வு சேவைகள் எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். விழுதுகள் மையம் யாருக்கானது? மாற்றுத்திறனாளிகளுக்கானது. அடுத்தது பாருங்க, இந்த விழுதுகள் திட்டம்னு ஒன்று இருக்குது. இது ஒரு சென்டர். இது விழுதுகள் திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 9 ஜனவரி 2024 போன வருஷம் கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு பள்ளிகளுடைய அந்த முன்னாள் மாணவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தான் இந்த திட்டம். புரிஞ்சுதுங்களா? தொடக்கம் எப்போ? 9 ஜனவரி 2024 இந்த விழுதுகள் திட்டம். ஏன்னா முன்னாள் மாணவர்கள் தான் ஒரு விழுதுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாள் மாணவர்கள் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தான் அவங்க என்ன டொனேட் பண்ணுறது, அமௌண்ட் டொனேட் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேங்களா?
இதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்கும், அதனால தான் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா. விழுதுகள் திட்டம் பார்த்திங்கன்னா 9 ஜனவரி 2024 கொண்டு வராங்க. அடுத்தது பாருங்கள், முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். உங்களுக்கு தாயுமானவர் திட்டம் தான் கேட்பாங்க. தாயுமானவர் திட்டம் அதனுடைய நோக்கம் என்னன்னு தான் கேட்பாங்க. தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம்னு கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்போ தாயுமானவர் திட்டம்னாவே அது என்ன திட்டம்? வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா February 19, 2024 போன வருஷ பட்ஜெட்டில் தான் இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. February 19, 2024. ஓகேங்களா. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் ஏறக்குறைய 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும். இதுதான் டார்கெட். அடுத்த 2 வருஷத்தில் 5 லட்சம் குடும்பங்களை எப்படி கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்னதுங்க, 8 லட்சம் வீடுகளை குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றணும். இது என்ன, 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும். எப்போ தொடங்குறாங்க? February 19, 2024. சரி, இது எதன் மூலமானா ஒரு நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் 2.2% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 2.2%னா 5 லட்சம் மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுக்கணும். அது என்ன, நிதி ஆயோக் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க, 2.2% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தாய்மானவர் திட்டம்னு கொண்டு வரோம். அந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய 5 லட்சம் மக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், மீட்டெடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூலாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கிய திட்டம். இது வெறும் கனவு இல்ல திட்டம். 2021 இதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது போன வருஷ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 ஜூன் கலைஞருடைய பிறந்த நாள் தான் 2021 அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம். இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா, ஞானபீடம், சாகித்ய அகாடமி விருது உட்பட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. இப்போ கூட இது ரெண்டையும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக தெரில. ஆனால் இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கனவு இல்ல. ஏன்னா அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரல, மாறி மாறி இருக்குது ஒவ்வொரு இடத்துல. அதுக்காக சொல்கிற கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது 3 ஜூன் 2021 அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கானது? தமிழ் எழுத்தாளர்களுக்கானது. 2021 வந்துட்டாவே தமிழ் எழுத்தாளர்களுக்கானது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் போன வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் பட்ஜெட்டில் தான் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2023 டிசம்பர் 18. இந்த வருடங்கள் டேட்டு தனியாக எழுதி வச்சு டெய்லி 5 எழுதி வச்சு படிச்சிருங்க. வேறு வழியே கிடையாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? 2023 டிசம்பர் 18. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில், ஓகேங்களா, அரசின் சேவைகளை வீட்டுக்கே மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கறது தான். பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள் அரசின் சேவைகளை அவர்களது வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நோக்கம். இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்குறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம அதாவது அரசின் சேவைகள்னால் என்னது, இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது எல்லாமே தான். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதாகட்டும், ஒரு வசிப்பிட சான்றிதழ் கொடுக்கறதாகட்டும், அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நாம் மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள்ள அரசின் சேவைகளை அவங்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரசின் சேவைகள் எதுவாக இருந்தாலுமே. ஓகேங்களா? எத்தனை நாட்கள், இதில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம், இந்த டேட், எத்தனை நாட்குள்ளே கொண்டு சேர்க்கணும்? 30 நாட்களுக்குள்ள. எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2023 டிசம்பர் 18. மக்களுடன் முதல்வர், அரசின் சேவைகளை, இந்த நோக்கம் பார்த்துக்கோங்க, அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாருங்க, இது கடைசி ஒரு திட்டம், விழுதுகள் திட்டம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது. விழுதுகள் திட்டம் என்ன திட்டம்? முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் இப்போ அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா?
முன்னாள் அது யார் தான் இருப்பாங்க, முன்னாள் அரசு முன்னாடி அந்தந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிசம்பர் 19 2022 டிசம்பர் 19 2022 கொண்டு வந்தாங்க. இதில் பாருங்கள், இதுவும் என்னென்னா பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான். ஆனால் அந்த விழுதுகள் திட்டம்லாம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இதில் நம்ம யார் வேணாலும் சமூகம் மற்றும் பெருநிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று எந்த நிறுவனங்கள் தனிநபராக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக நம்ம ஏதாவது பண்ணலாம், அமௌண்ட் கொடுக்கலாம், எது வேணாலும். ஓகேங்களா. இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். இந்த திட்டத்திற்காகவே ஒரு புதிய வெப்சைட்டை தொடங்கியிருக்காங்க, பள்ளிச்சாளரம். ஓகேங்களா. பள்ளிச்சாளரம் அப்படிங்கிறது வெப்சைட் எதற்கானதுன்னு கேட்கலாம், எந்த திட்டத்திற்கானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம அமௌண்ட் இது பண்ணுறது அது எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். பள்ளிச்சாளரம் அப்படிங்கிறது எந்த திட்டத்திற்கான வெப்சைட்னா நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்திற்கானது. இந்த திட்டத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். எப்போ தொடங்கியிருக்காங்க, டிசம்பர் 19 2022. ஓகேங்களா. நீங்கள் எந்த திட்டத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 28 திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பரில் எந்தெந்த திட்டங்களை பற்றி பேசப்பட்டதோ அந்த திட்டங்களை பற்றி அதில் கொடுத்துருக்கிறத அந்த நியூஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க கிடையாது. ஒரு சிலதுக்கு மட்டும் தொடக்கம் மட்டும் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வச்சேன். ஓகேங்களா. மற்றபடி அந்த நோக்கம் அது சம்மந்தமானது இந்த வேணு ஸ்ரீனிவாசன் இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் இருந்து எடுத்தது தான். ஓகேங்களா. நியூஸ் பேப்பரில் இருந்து நம்ம எடுத்தது மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வைக்கல. அதனால் இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத தாண்டி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிக்கிறாங்களா அப்படின்னு தான் செக் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா. அதனால் நியூஸ் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம டெய்லியும் நியூஸ் படிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இது சிரமமாக இருந்திருக்காது. ஓகேங்களா. இதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம் வரும் பொழுதும் இது இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ மொத்தமாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு ரிவிஷனாக இருந்திருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது சிரமமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா. ஏன் நம்ம சொல்கிறோம், டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி நியூஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சில பேர் படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். சில பேர்லாம் வந்து படிச்சிருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஏப்ரல் வரைக்கும் முடிச்சிட்டேன்னு கூட சொன்னீங்க. இப்போ இது ரிவிஷன், ஓகே பரவாயில்ல, இது நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 28 திட்டங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியினாலும் ஃபஸ்ட்டு நோக்கங்கள்லாம் ஃபுல்லாக படிங்க. அந்த வருடங்களையும் மாதங்கள் எந்த மாதம் அப்படிங்கிறது டெய்லி 5 படிங்க. கம்ப்ளீட் பண்ணிடலாம். வர குரூப் 4க்குள்ளே இதை பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். நம்ம டைம் இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய திட்டங்கள் பார்க்கலாம். ஏன்னா வேறு அதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் கேட்டிங்கல்ல ரேங்கிங் போடணும், தமிழ்நாடு என்ன ரேங்க்கில் இருக்குது, இந்தியா இது பட்டியலில் இருக்குது பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் அது போடணும், நோபல் அவார்ட்ஸ் போடணும், பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன் அதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஆனால் 5 நாள் தான் இருக்குது, 5-6 நாள் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நம்ம எல்லாமே வந்து முக்கியமான கரண்ட்டில் வரதெல்லாம் மட்டும் போடணும். அக்டோபர்லேருந்து இப்போ வர்றது பார்த்தீங்களா, ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு டாபிக் வைஸாக நம்ம போடணும். ஒரு 6 டாபிக் தான் நீ வரும்னு நினைக்கிறேன், ஒரு 5 டாபிக். அப்போ அதுக்குள்ளே போடணும். அப்படின்னா நம்ம பழசெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா அதை போட முடியாமல் போயிடும். ஓகேங்களா. நீங்கள் கேட்டிங்க, எல்லாருமே திட்டங்கள் கேட்டிங்க, அதனால் போட்டாச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் கூட பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க. ஆனால் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது, 5-6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன போட முடியுமோ அதை தான் போட முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக இப்போ போட முடியும் அப்படின்னா நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்கு கூட அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னுமே ஒரு 5-6 டாபிக் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, அந்த டாப்பிக்கோட கூட நான் இன்க்ளூட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கவனிச்சிருந்தாவே பாருங்கள், 1 மணி நேரம் ஆக்கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தாவே நோக்கங்கள் படிச்சிருந்துருக்கலாம் இந்நேரம். இனி என்ன டேட் மட்டும்தான். இது கண்டிப்பாக வீண் போகாதுங்க. நீங்கள் 1 மணி நேரம் டைம் ஆகுதுன்னா நீங்கள் நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக வீண் போகவே போகாது. இப்போ இல்லைனால குரூப் 2க்கு சப்போர்ட் பண்ணும். இதை ஒரு டைம் படிக்கிறீங்களா, இது எப்போவுமே மைண்டில் இருக்கணும். திரும்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்படி எடுக்கணும். நீங்கள் எப்போவுமே படிக்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டைம் இப்போ அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. இப்போ இந்த 1 மணி நேரம் சீக்கிரமாக சொல்லுங்கள்,
அவசரப்படாதீங்க. இந்த 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்போவுமே மறக்கவே கூடாது. இதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்காக இல்லாமல் எப்போவுமே இது நமக்கு தெரியணும்ல. இப்போ படிச்சிட்டிங்கன்னா இது என்றைக்குமே மறக்கவே மறக்காது. புரிஞ்சுதுங்களா? அவசரப்படாதீங்க. ஒரு விஷயத்தில் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம அவசரப்பட்டோம்னா முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு போக வேண்டியது வந்துடும். இந்த 1 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம தேடி எடுத்தது தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். நம்ம படிச்சுட்டு போகணும். ஏன்னா இது சிலபஸில் இருக்கா, நம்ம படிச்சுட்டு போகணும். எவ்வளோ தான் நம்ம எத்தனை விஷயங்கள் படிச்சுட்டு போனாலும் அங்கே 200 கொஷின் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய படித்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இது அப்படியே கேட்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் நம்மளை செயல்படுத்த வைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு 5 நாள் 6 நாளில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலதெல்லாம் ஏன்னா சில வீடியோஸில் கம்மியாக இருக்கும். திட்டங்களுக்கு நம்ம கம்மியாக போட முடியாதுங்க. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம போட முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.